ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறதும் ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். இதுவும் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ்ல வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க. ஓகே, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே ஈஸியா புரிஞ்சுடும். ஓகே, ஸோ பைத்தானோட எக்ஸிகியூஷன் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இங்கதான் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம். செகண்ட் என்ன பண்ணிருக்கோம், fun1 அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த fun1 அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் அ ஃபங்க்ஷன் நேம். அது என்னது, ஃபங்க்ஷன் நேம். ஸோ ஹோல் லிஸ்டையும் நம்ம என்ன பண்றோம், பாஸ் பண்றோம். we are passing the whole list. இந்த லிஸ்ட் 1ல இருந்து இப்ப அந்த ஹோல் லிஸ்ட் எதுக்கு போயிடும், மை லிஸ்ட் அப்படின்ற நேமுக்கு போயிடும். நெக்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்றோம். தென் லென் ஆஃப் லிஸ்ட். ஸோ லிஸ்டோட லென்த் என்ன, 0 1 2 3 4 5 6 7 8. ஸோ டோட்டலா நமக்கு என்ன, எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 9 வேல்யூஸ் இருக்கு. ஸோ இப்ப 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மை லிஸ்ட் ஆஃப் 5. ஸோ மை லிஸ்ட் ஆஃப் 5னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே m of 0. ஸோ m of 0 வேல்யூ என்ன இருக்கு, 21. நெக்ஸ்ட் லூப் வரும்போது m of 1. m of 1 வேல்யூ வந்துட்டு நமக்கு என்ன இருக்கு, 20. நெக்ஸ்ட் m of 2 is equal to 6. நெக்ஸ்ட் m of 3 is equal to 7. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்றேன். ஓகே, m of 4 is equal to 9. m of 5 is equal to 18. m of 6 is equal to 100. m of 7 is equal to 50. Next m of 8 is equal to 13. So இது மாதிரி ஒரு வேல்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது இது செக் பண்ணும், இந்த வேல்யூவோட mod of 2 பண்ணும்போது ஈக்குவல் டு 0 வருமா, இந்த இடத்துல வராது. சரியா, ஸோ இங்க வரும், இங்கேயும் வரும். ஓகே, மாடுலஸ் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. ஸோ இங்க வரும், இங்கேயும் வரும், இங்கேயும் வரும், இங்க வராது. ஸோ இதெல்லாம் வராது அப்படின்றது எல்லாமே எதுக்குள்ள போகணும், எல்ஸ் பார்ட்குள்ள போகணுமா. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது எல்லாமே எதுக்குள்ள போகணும், எல்ஸ் பார்ட். ஸோ இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம், இந்த வேல்யூ இன்டூ. ஓகே, m of 5 வேல்யூ என்னது, 21 into 2. ஸோ 21 into 2 நம்ம என்ன பண்ணணும், 42. நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 42. ஓகே, செகண்ட் 20 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம், டிவைடட் பை 2 பண்ண சொல்லியிருக்கோம். சரியா, ஸோ டிவைடட் பை 2னா 10 20 0. ஸோ இங்க டிவிஷன் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம், 10.0. ஸோ இதுவும் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 6 டிவைடட் பை 2. ஸோ 3 2s are 6. ஸோ 3 3.0. நெக்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆகாது. சாட்டிஸ்ஃபை ஆகல நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்கோம், எல்ஸ் பார்ட்ல அந்த வேல்யூ இன்டூ 2. 7 2s are 40. ஸோ அதான் நமக்கு கிடைக்கிற வேல்யூ. நெக்ஸ்ட் இங்க வரும்போது நம்மளால பண்ண முடியாது. ஸோ 9 2s are என்ன கிடைக்கும், 18. ஓகே, ஸோ இந்த இதை பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். ஸோ 18 பண்ணோம் அப்படின்னா 18 டிவைடட் பை 2னா 9 3s are 18. ஸோ 18 0. ஸோ 9ன்றப்ப டிவிஷன் சிம்பிள்ன்றப்ப 9.0. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் 100. 100னா நமக்கு என்ன வரும், 50. டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 50. ஸோ 50.0. தென் 50 பண்ணோம்னா 25.0. நெக்ஸ்ட் 13 நம்மளால பண்ண முடியாது, இந்த கண்டிஷனுக்குள்ள வராது. ஸோ நம்ம எல்ஸ் கண்டிஷன் போறோம். எல்ஸ் கண்டிஷன்ல 13 into 2 6 26. நார்மலா என்ன பண்ணிடும், எப்படி எழுதுறோம். ஸோ நம்ம கிடைக்கப்போற அவுட்புட் என்னவா இருக்கும், 42 10.0 3.0 14 18 9.0 50.0 25.0 26. இது ரொம்ப ஈஸி. பேஸ்டா நீங்க கொடுத்திருக்க கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க வேல்யூஸை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இத பார்த்துட்டு ஜஸ்ட் எல்லாரும் ரொம்ப என்ன பண்றாங்கன்னா டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ 42 10.0 3.0 14 18 9.0 50.0 25.0 26. ஸோ நமக்கு கிடைச்ச அவுட்புட்டும் இங்க வர அவுட்புட்டும் சேம். சரியா, ஸோ ப்ரோக்ராம் மோஸ்ட்லி பார்த்த உடனே ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே புரியலேன்னு நினைக்காதீங்க. ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணு ட்ரை பண்ணதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வேல்யூஸ் கிடைக்கும், புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டார்டிங்லயே இதை பார்த்த உடனே புரியல அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த லூப்பிங் எல்லாம் கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க வேல்யூஸ் அப்ளை பண்ணி உங்களால கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்
கிளாஸ்ல வந்துட்டு நம்ம இன்னொரு ப்ரோக்ராமோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.